என் ஒய்ஃப் இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பத்தி பேசியிருந்தா பரவாயில்ல, ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. இன்னைக்கு நம்மளோட விக்மன் வாழ்க்கை வரலாறு பாகத்துல 4:37 ஒரு வழியா ஆர்வம் தாங்க முடியாம நானும் அந்த பார்சலை ஓபன் பண்ணிட்டேன். நான் முழுசா சந்திரமுகியா மாறினதுக்கான காரணம் இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரிஃப்டர் கார் தான். அதுவும் 2 டைப்ஸ்ல இன்டர்சேஞ்சபிள் டயர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் அதுலயே 4 கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிரைவிங் லைசென்ஸும் ஹவ் டு டிரைவ்னு ஒரு மேனுவல் நோட்ஸும் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் அந்த காருக்கு தேவையான டூல் கிட்லாம் கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு காரை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். கார் பார்க்கவே ரொம்ப கிளாஸியா கியூட்டா இருந்தது. பேட்டரியும் கொடுத்திருந்தாங்க. சோ பேட்டரியை லோட் பண்ணிட்டு களத்துல இறங்கிட்டோம். இதோட ஹெட்லைட் கலர் ஆப்ஷனும் நிறைய இருக்கு. இந்த ரிமோட் கார்னாலே பசங்க எல்லாருக்கும் ஒரே ஸ்டோரி தாங்க. அவங்களோட சின்ன வயசுல எல்லாருமே அவங்க வீட்ல கேட்டிருப்பாங்க. பட் பல காரணங்களால அது கிடைக்காம போயிருக்கும். அப்படிதாங்க எனக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் ரிமோட் கார் என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தது. ஆமாங்க, என்னோட 28th ஏஜ்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிமோட் காரே கிடைச்சது. அதுவும் அவங்க வாங்கி கொடுத்த ஒரே காரணத்தால. அந்த கார் எங்கன்னு கேட்டீங்கன்னா இருக்கு, பட் அதுக்கு உயிர் இல்ல. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ரிமோட் காருங்கிறதுனால கொஞ்சம் ஆர்வத்துல பறக்க விட்டுட்டேன். இதையும் ஃபர்ஸ்ட் கார் மாதிரி பண்ணிடாதீங்கன்னு சொன்னா, ஆனா நான் என்ன பண்ணி வச்சிருந்தேன்னா சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு வீல் கொஞ்சம் லூசா இருந்தது. அதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பட்டி டிங்கரிங் பார்த்து சரி பண்ணி மாட்டினேன். அப்புறம் நமக்கு இந்த ரிமோட் காரை பிரிட்ஜ் கட்டி ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு பிரிட்ஜையும் ரெடி பண்ணிட்டு ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட டாஸ்க் என்னன்னா பிரிட்ஜ் ஏறி இந்த காரை உள்ள பார்க் பண்ணணும். அப்புறம் எப்படியோ ஒரு வழியா கண்ட்ரோல் எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு வழியா காரை உள்ள பார்க் பண்ணிட்டேன். அப்புறம் மீண்டும் சந்திப்போம். வரண்டா சின்னசாமி. சரிடா.